இரண்டாம் சங்கீதம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் கேட்பார், ஆண்டவர் அவரை கேட்பார். அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளுங்கள், அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலால் அவர்களை நோக்கி புய கடத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதியே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்றார். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ குறித்து பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தினால தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி நம்மளை வந்து அவர் வந்து நம்மளுக்காக நம்மளோட பாவத்தை நிமித்தம் அவர் நம்மளுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அந்த காரியத்தில் உள்ள மறைமுகமாக வச்சு வைக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தையை போட்டிருக்குது. இந்த ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தையை போடுறதுனால கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கிரியேட்டர் இல்லை, கிரியேஷன் அப்படின்னு சொல்லி சில அந்தி கிறிஸ்து ஆவியர்கள் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஜெனிப்பித்தேன் என்ற வார்த்தை எதுக்கு போடப்பட்டிருக்குன்னா, 1 பேதுரு அப்போஸ்தலர் 10:40 பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணப்படும் செய்தார். இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து ஜெனிப்பித்தேன்னு போட்டிருக்கு. நம்முடைய தேவன் திரியேக தேவன். அந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின போதும் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அவர் இந்த ஜெனிப்பித்தேன்ற வார்த்தையை வந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ செய்கிற அந்த வசனத்துக்கு பேஸ் பண்ணி தான் கூறப்பட்டு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்தார் என்றதுக்கு ஒரு வசனம் அடையாளம் பண்ணப்பட்டிருக்குன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்து நமது மூலமாக தேவனின் விசுவாசம் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஸோ அது பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்குள்ளே அவர் இருக்கார். அவரை வந்து கிரியேட் பண்ணல, அவரும் பிதா குமார் பரிசுத்தாவின் கிரியேட்டர். அவரு கிரியேட்டர், அவர் நமக்கு கிரியேட்டராக தான் இருக்கிறாரு. இந்த கிரியேஷன் வார்த்தையை மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம், பயத்துடனே 11ஆம் வசனம், பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, நம்ம கர்த்தரை வொர்ஷிப் பண்ணும்போது பரிசுத்த அலங்காரத்துடனே தேவன் தொழுது கொண்டு போட்டிருக்கு. அப்படியே வந்து நம்மளோட கர்த்தரை தொழுது கொள்ளும்போது எந்த வித மிஸ்டேக்கும் எந்த வித ஒரு கலைத்திரை இல்லாமல் நம்ம பரிசுத்த அலங்காரத்தை தொழுது கொள்ள முடியாது. நம்ம எப்பவுமே நம்ம ரத்தத்தால சுத்திகரிச்சு நம்மளை வந்து அவரோட ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம வந்து பரிசுத்த அலங்காரத்தை அவரை தொழுது கொள்ளணும். நம்மளை கிளீனாக வச்சு நம்ம தொழுது கொள்ளும் போது நம்மளை ஆவி, நம்மளுடைய சிந்தை எல்லாவற்றிலும் நம்ம கிளீனாக இருந்து அவரை தொழுது கொள்ளணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம், குமாரின் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அப்படின்னு போட்டுட்டு, இதில் பார்த்தீங்கன்னா வழி குமாரின் கோபம் கொள்ளாமலும் வழியில் நம்ம அழியாதபடிக்கு நம்ம அவங்க கூட இருக்கலாம். எப்படின்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் அழிந்த இடத்துல இருந்தாங்க. அங்கிருந்து கர்த்தர் வந்து விடுதலை கொடுத்து அவரை வந்து செங்கடல் வழியை அவங்களை நடத்தி
அவங்களுக்கு வந்து கானான் தேசத்துக்கு போற வழியில அநேகர் குறுமுறுத்து பாவம் செய்து வழியில அழிந்து போனாங்க. காலேப் ஜோஷுவாவுக்கான மீதியானவங்களை நுழைய முடியல. அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அவங்க வந்து இருந்து விடுதலை பெற்றது அப்படின்னா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. அவங்க செங்கடலை கடந்து போனது நம்மளுடைய ஞானஸ்தானத்துக்கு ஈக்குவலா இருக்கு. நம்ம இப்போ வந்து நம்ம வழியில இப்போ கானான் தேசம் சொன்ன போல இந்த வழியில தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வழியில இருக்கும்போது நம்ம வந்து எந்த பாவமும் செய்யாம நம்ம வந்து கர்த்தருக்கு முன்னாடி நம்ம வந்து பரிசுத்தமா ஜீவித்து நம்ம வந்து அந்த கானான் தேசத்துக்கு காலேஜ் ஜோஷுவா போனாங்களோ அப்படியே நம்ம போறதுக்கு பரலோக காலம் போறதுக்கு நம்ம தகுதியா வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான இது என்னன்னா அவர் அண்டிக் கொள்ளுகிற யாரும் வாக்கியமானது. ஸோ அவர் அண்டிக் கொள்ளணும். அண்டிக் கொள்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலை ஜெபம் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அவர் ஆஃப் த டே வந்து நம்மளோட வந்து அவர் வந்து நம்ம அவருக்கு தான் கொடுக்கணும். அவரை ப்ரைஸ் பண்றதுமா அவர் இடத்துல ஜெபிக்கிறதுமா வேத வாசித்து அதை தியானிக்கிறதுமா நம்மளோட ஃபர்ஸ்ட் அவர் ஆஃப் த டே வந்து அப்படிதான் இருக்கணும். அப்படி நம்ம அப்படி செய்யாம விட்டோம்னா அது அப்படியே மற்ற காரியம் நம்மளுக்கு அனுகூலமா நடந்தா கூட நம்ம சில பிஸ்னஸ் காரியம் ஆஃபீஸ் காரியம் அந்த ஸ்டடீஸு மற்ற வெளியில போற காரியம் எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமா நடந்தா கூட அந்த ஃபர்ஸ்ட் அவர் நீங்க வந்து உங்க தேவனுக்கு நீங்க கொடுக்கலன்னா அந்த தேவனை வேஸ்ட் பண்ணாதான் நமக்கு கணக்கு வரும். சரிங்களா? அப்படியே ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளும் அவர் அன்னிக்கொண்டு அதிகாலை நம்ம ஜெபிக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தசம பாகம் கொடுக்கணும். தசம பாகத்தோட ஒரு மெயின் பார்ட் பார்த்தீங்கன்னா 10% கொடுக்கணும்னு இருக்குது. 1000 ரூபாய்னா அதுக்கு வந்து 100 rupees தசம பாகம் போகணும் இருக்கு. பட் அதுல ஒரு முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த 1000 rupeesல வந்து 100 rupees 10% கணக்கு வந்தா கூட அந்த 100 rupees நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு எடுத்து வைக்கணும். அப்புறமா தான் மற்ற 900 rupees நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறது எப்படி கணக்கு வந்தோம் அப்படிதான் நம்மளோட டைம்லையும் நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அவரை வந்து அவருக்கு வந்து தசம பாகம் மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் அவர் அவருக்கு கொடுக்கணும். அப்படியே நம்ம அண்ணி கொள்ளும் போது நம்ம வந்து அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும் போடுறது அப்படியே வரப்போகிற அந்த நியாயத்திற்கு நாட்டுல நம்ம தப்பித்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாகவும் கர்த்தர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதிப்பார்.